ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, கலாசாந்தின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்ட்டு, அதுதான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம், எப்படி வந்து ஹேர் க்ரோத் வந்து நம்ம பண்றது அப்படின்ட்டு. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிடையாதுங்க, வெறும் சாரீ மட்டும்தான். வேறு சாரியோட ப்ளவுஸ் வந்து இதுக்கு மிக்ஸ் மேட்ச் வந்து பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீங்க. சரி, இந்த சம்மருக்கு வந்து கட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. நம்மளுடைய ஹேர் வந்து எப்படி நீங்க வந்து சன்லைட்ல வந்து காய வைக்கிறீங்க அப்படின்ட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல நான் வந்து அப்படியே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நல்லா வந்து தலைக்கு நீங்க என்ன ஷாம்பு போட்டாலும் சரி, அது வந்து நீங்க வந்து தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணோம். டைரக்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் எப்பயுமே வந்து எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் வாட்டர் கலந்து தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது மாதிரி ஒரு காட்டன் டவல் வந்து நல்லா வந்து ஹேருக்கு வந்து போட்டு நல்லா கட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ட்ரை வந்து தண்ணி நல்லா ஃபுல்லா வந்து உறிஞ்சிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சன்லைட்ல வந்து மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9-8:30 அந்த டைம்ல வந்து நம்ம வந்து முடியை வந்து காய வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம்ல ஒரு 5:50 அந்த வாக்குல சம்திங் வந்து நம்ம வந்து ஹேர் வந்து காய வைக்கணும். ரொம்ப வெயிலையும் காய வைக்க கூடாதுங்க, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆயிரும். அதனால வந்து ரொம்ப நேரமும் இருக்கக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஹேர் வந்து நல்லா வந்து வெயில காய வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபேன்ல வந்து ஹேர் வந்து நல்லா வந்து காய வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஹேர் வந்து நீங்க எப்படி தலைக்கு குளிச்சுட்டு நீங்க எப்படி வந்து ஹேர் வந்து கிளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இது மாதிரி பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு வந்து அது மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணாதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு எப்படி எது மாதிரி தோணுதோ அது மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி ஹேர் வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வந்து அப்புறம் இன்னொன்னு ஹேர் வந்து நமக்கு நிறைய இருக்கு. ஒரு சிலர் சிஸ்டருக்குலாம் பாத்தீங்கன்னா ஹேர் வந்து லென்த்தியாவும் இருக்கும், அடர்த்தியாவும் இருக்கும். அதெல்லாம் நம்ம நீங்க எது ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நம்ம வந்து ட்ரை பண்றது இந்த ஷாம்பு யூஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. அவங்க ஜீனை பொறுத்து தாங்க. உண்மையாவே நான் சொல்ல போனா ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. நமக்கு வந்து எங்க பாட்டி எங்க அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப க்ரோத் வந்து நிறைய இருக்கும். அதே அந்த ஜீன் தான் எனக்கு வந்து இருக்கு. நான் வந்து பேசிக்கா வந்து அது யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஹேர் ஆச்சு. நான் வந்து அது உங்களுக்கு நான் வந்து சஜஷன் பண்றேன் அப்படிங்கிறது கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து உண்மைதாங்க சொல்லணும். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீன் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்தி ஃபுட்டா எடுத்துக்கணுங்க. கீரையா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே அவாய்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே சாப்பிடணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு நான் கேட்டதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், லதா சாந்தி அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீப்பு வந்து இது மாதிரி ஒரு பெரிய பல் சீப்பு இருக்கு இல்லைங்க, அது வச்சுதான் நம்ம வந்து ஹேருக்கு சிக் எடுக்கணும். ரொம்ப ட்ரை ஆகி எடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஹேர்ல வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கும் இல்லைங்க, ரொம்ப முடி வந்து காயாம கொஞ்சம் தண்ணியா இருக்கும்ல, அது மாதிரி டைம்ல வந்து நம்ம சிக் எடுத்தோம் அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும், நிறைய வந்து முடி கொட்டாது. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது டவுட்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல எது மாதிரின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்போ நீங்க கேட்டதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேங்க. யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து விளாக் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. மார்னிங் எழுந்து கிச்சனுக்கு வந்ததும் ஹர்ஷத்துக்கு ஸ்கூலுங்க. அதனால வந்து இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் வந்து புலாவும் கேரட் பீன்ஸ் வச்சு குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்து வந்துட்டேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்மல் அரிசியில செய்யறதை விட இது மாதிரி நாங்க வந்து 1 கிலோ 2 கிலோ வந்து பச்சரிசியில வந்து செய்யும் போது சூப்பரா இருக்கும். இதுல வந்து புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்கங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு, துளசி அரிசின்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும். அதனால வந்து இது மாதிரி தக்காளி சாதம், பிரியாணி எல்லாம் செய்யும் போது இது மாதிரி வாங்கிக்குவோம். பாஸ்மதி அரிசி வந்து செஞ்சா எங்களுக்கு பிடிக்காதுங்க. இதனால பச்சரிசி வந்து செஞ்சு விரும்பி சாப்பிடுவோம் வீட்டுல எல்லாருமே.
இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சின்ன மாமியார் அதெல்லாம் வந்து நல்லா சாப்பாடுலாம் சூப்பரா செய்வாங்க. இது மாரி வெரைட்டி ரைஸா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும் எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் நான் வந்து அவிங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேங்க. ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து அவிங்க கிட்ட இருந்து தான். ஏன்னா, நான் வந்து மேரேஜ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா சமையலே எனக்கு செய்ய தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சமைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியலுங்க. எப்படி செய்யணும்னே தெரியாது. பீட்ரூட் பொரியல் வந்து செய்யும்போது காரம் நெறையா வரமிளகா நெறைய கிள்ளி போட்டுட்டு, ஒரு சொம்பு தண்ணிய வந்து பீட்ரூட்ல ஊத்திட்டேங்க. இப்பயும் எனக்கு நெனச்சா ஞாபகம் இருக்கு. பீட்ரூட் பொரியல் செய்யும்போதெல்லாம் எப்பல்லாம் நம்ம செய்றோமோ, அப்பல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அதுவும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டாங்க. மாமியார் எல்லாரும் ஒண்ணா தாங்க இருந்தோம். இப்பயும் ஒண்ணா தான் இருக்கோம். அப்ப வந்து கூட்டு ஃபேமிலி, என் கொழுந்தனார் வீடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தோம். இப்ப மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியா போயிட்டோம். யாருமே எதுவுமே சொல்லாம, சரி புதுசா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அட நீங்களா இவ்ளோ இப்படி சமைச்சுட்டு இருந்தவங்க, இவ்ளோ டேஸ்ட்டா சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ற அளவுக்கு இப்போ வந்து நம்ம தயாராயிட்டோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகியும். இன்னமும் கத்துக்கல அப்படின்னா, எல்லாம் கழுவி கழுவி ஊத்திருவாங்க. அதனால வந்து இப்ப நல்லா ஓரளவுக்கு எல்லாம் சமைக்கவே கத்துக்கிட்டேன். ஹர்ஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் செய்யற சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும், "எப்புட்றா உங்க அம்மா மட்டும் ரொம்ப வித்தியாசமா செஞ்சு குடுக்குறாங்க. எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா, எப்பயும் ரெகுலரா செய்யற மாதிரி தான் செய்வாங்கன்ட்டு." இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க நாத்தனாரா இருக்கட்டும், எங்க சின்ன மாமியார்லாம் அவிங்க நல்லா சமையல் வந்து செய்வாங்கங்க. அவிங்க கிட்ட இருந்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இது மாரி ஒரு ஃபங்ஷன் டைம்லலாம் போனோம் அப்டின்னா, நானும் வந்து கிச்சன்ல போய் அவிங்க எப்படி சமைக்கிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்த்து வாட்ச் பண்ணி தான் அவிங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து அந்த ரெசிபி உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து புலாவ் 2, 3 விதமாவும் செய்வாங்கங்க. தேங்காய் பால் ஊத்தியும் செய்வாங்க. தேங்காய் பால் ஊத்தி செஞ்சா எங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லைங்க. அதனால வந்து தண்ணி மட்டும் ஊத்தி நாங்க வந்து செய்வோம். இது மாரி புல்லட் அரிசிய நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு முன்னாடி தாங்க ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம அரிசி ஊற வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஊற வைக்கக்கூடாது. ஒரு சாப்பாடு வந்து நம்ம தாளிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பச்சரிசிய வந்து நம்ம ஊற வைக்கணும். எண்ணெய் ஊத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எண்ணெயில தாளிச்சு விட்டுட்டுங்க. பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து இன்னைக்கு பச்சை பட்டாணி இருந்ததுங்க. சரி அது குழம்புக்கும் 2 இன் 1 பர்ப்பஸா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாதத்துக்கும் இதுக்கும் குருமாவுக்கும் வந்து நான் பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேங்க. இப்போ வந்து பச்சை பட்டாணி நல்லா போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அளந்துட்டு 2 கொதி 1க்கு 2 டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி வைப்போமோ அதே அளவு தான் இந்த பச்சரிசிக்கும் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கணுங்க சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோங்கிறதுனால நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சமா மட்டும் உப்பு போட்டுட்டு நான் 2, 3 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரா வந்து சாதம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி குருமா வந்து வைக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கொஞ்சமா ஒரு 2 பெரிய வெங்காயம், 4, 5 சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு மிக்சியில் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு இதையும் அதே கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், புதினா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கணுங்க. இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சிக்கன், மட்டன் அது மாதிரியும் போட்டு செய்யலாம். டேஸ்ட் இன்னமும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து மார்னிங் டைம் வந்து போய் எடுத்துட்டு வரதுக்கு டைம் இருக்காதுங்க. ஸ்கூலுக்கும் சிக்கன், மட்டன் வந்து கொடுத்து விட முடியாது. அதனால நான் வந்து வெஜிடபிளே போட்டு செஞ்சேன். உண்மையாவே இது வந்து இந்த சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஹர்ஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஃபேவரட் டிஷ். என்ன உனக்கு வேணும்னு கேட்டா, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புலாவ் வந்து செஞ்சு குடுங்கன்னு சொல்லி தான் கேட்பாரு. சிக்கன், மட்டன் வந்து போடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து அந்த சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. தக்காளி, வெங்காய பேஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து பெரட்டி விட்டுருணுங்க. இதில் வந்து நமக்கு மசால் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள் மட்டும் போட்டுணுங்க. போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதோட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் புதுசா சமையல் செஞ்சு இன்னமும் நான் வந்து கத்துக்கலைங்க்கா, எனக்கு வந்து இப்பதான் வந்து பிகினரா இருக்கிறேன், என்னதான் நான் வந்து சமைச்சாலும் டேஸ்ட் வரமாட்டேங்குதுன்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. எதுவுமே கைப்பழக்கம் செய்ய செய்ய தாங்க வரும். அதனால வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நாமளும் நல்லா வந்து சமைப்போம். எனக்கு சுத்தமா சமையல் பக்கமே அதான் சொல்றேனேங்க, பீட்ரூட் பொரியலுக்கு எவ்வளோ ஒரு தண்ணி ஊத்துவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு ஊத்திட்டு இந்த அளவுக்கு சமைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆர்வம் ஒண்ணு இருக்கணுங்க. நமக்கு வந்து சமையல்ல இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். நம்ம வந்து செஞ்சு கத்துக்குவோங்கிற எண்ணமும் இருக்கணும். அது மாதிரி தான் கண்டிப்பா நீங்களும் ஒரு பிகினரஸா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி கண்டிப்பா வந்து செஞ்சு குடுங்க உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம்.
இதுல வந்து மீன் மேக்கர் வேணாலும் போட்டுக்கலாங்க. இன்னைக்கு நான் மீன் மேக்கர் போடல. பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் அந்த காய் வேக வைக்கிற அளவுக்கு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்புறம் வெறும் தேங்காய் மட்டும் உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலை, சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காததுனால நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்திக்க போறேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியா தாங்க இருக்கணும். தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டி பதமா இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சட்னி வந்து அரைக்கலாம். இன்னைக்கு எனக்கு டைம் இல்லாதனால அந்த சட்னி வந்து அரைக்கலைங்க. அதுவும் எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு நான் அப்படியே சொல்றேன். ஒரு ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, கொஞ்சமா சின்ன வெங்காயம், புளி, உப்பு, 2 பச்சை மிளகாய் போதுங்க. அதுவே வந்து காரம் கரெக்டா இருக்கும். பச்சை மிளகாய், தேங்காய் கொஞ்சமா போட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி வந்து இந்த குழம்பு அந்த பச்சை சட்னி சாதம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால தான் அந்த ஹேர் க்ரோத் வீடியோ போட்டேங்க. டீட்டெயில்டா வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி வந்து அதிகமா சேர்த்திக்கணுங்க. நாங்க வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.